ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு மத்தியான வேலை உணவு கீரை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டிங்க, ரொம்பவே ஹெல்த்தி. குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு 10 மாதத்துலேருந்து கீரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கீரையில் ரொம்பவே அதிகமான அளவு அயன் சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கினதாங்க குழந்தைங்க வளர வளர கீரையை இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த சாதத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய்யும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு தக்காளியாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்டுங்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். இது க்ரீன் கலரில் இருக்கிற தண்டுக்கீரைங்க. இது ரெட் கலரில் இருக்கும், அதுவும் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இது ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பாசிப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசியும் ஊற வச்சுருக்கேங்க, அது இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். பாசிப்பருப்பையும் அரிசியும் லஞ்ச் செய்கிறதுக்கும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் தூளும் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாதத்தில் நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது குழந்தைங்களுக்கு கேஸ் ஏற்படக்கூடாதுன்ட்டு நான் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு உப்பு கொடுக்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைக்கு இன்னுமே உப்பு கொடுக்கலைங்க, 10 மாதம் ஆகுது, அதனால் நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணல. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் ஆயிடுச்சுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஹீட்டில் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ ரைஸு கீரைலாம் சூப்பராக வெந்து வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான மத்தியான லஞ்ச் குழந்தைங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்திங்க, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் நம்ம பாசிப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால எக்ஸ்ட்ராவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு 10 மாதத்துலேருந்தே கீரை கொடுக்கலாங்க. மத்தியான வேலையில் கீரை கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஜீரணமாயிரும். குழந்தைங்களுக்கு சிறுகீரை, தண்டங்கீரை, பாலக்கீரை இதெல்லாமே நீங்கள் 10 மாதத்துலேருந்தே ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். முருங்கைக்கீரையும் அகத்திக்கீரையும் மட்டும் ஒரு 1 வயசுக்கு மேலே கொடுங்க. கீரை சாதம் செய்யும்போது கொஞ்சம் போல் பாசிப்பருப்பு, கீரை சாதம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த சாதம் செஞ்சாலுமே குழந்தைங்க சாப்பிட்லன்னா கொஞ்சம் போல் பாசிப்பருப்பு ஆட் பண்ணுங்கள். நான் என்னோட குழந்தைக்கு ஃபுட் கொடுக்கும்போது நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன், பாசிப்பருப்பு ஆட் பண்ணால் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்க. இதே பாசிப்பருப்பை ஸ்கிப் பண்ணும்போது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றதில்ல. ஒருவேளை உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றது இல்லைன்னா கொஞ்சம் போல் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணிட்டும் கூட நீங்கள் இதை ஃபீட் பண்ணலாம். டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். கூடவே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல அம்மாக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ அல்லது சஜஷனோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.